ஒருமுறை புத்தர் தனது பிரதான சீடரான ஆனந்தாவுடன் பிச்சை கேட்க சென்றபோது ஒரு பெண்மணி அவர்களை பார்த்து, உங்கள் கையும் காலும் நன்றாகத்தானே இருக்கிறது, ஏதாவது வேலை செய்து பிழைக்கக்கூடாதா, ஏன் சோம்பேறிகள் போல பிச்சை எடுக்கிறீர்கள் என்று திட்டினாள். புத்தரை திட்டிய தாள் சீடர் ஆனந்தா உள்ளம் குமுறியது. தயவு செய்து எனக்கு உத்தரவு தாருங்கள், அந்த பெண்ணிற்கு சரியான பாடம் புகட்டுகிறேன் என்றார். அதற்கு தன்னிடமிருந்த கமண்டலத்தை அவரிடம் கொடுத்து, இதை சற்று நேரம் வைத்துக்கொள் என்று கூறி மரத்தின் நிழலில் ஓய்வு எடுத்துக்கொண்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தர் கமண்டலத்தை காட்டி, இது யாருடையது என்றார். சுவாமி, இது உங்களுடையது என்று பதில் அளித்தார். அந்த கமண்டலத்தை வாங்கி பார்த்த புத்தர், இது என்னுடையது அல்ல, இதை நான் அப்போதே உனக்கு பரிசாக கொடுத்து விட்டேன் என்று கூறி திரும்பவும் ஆனந்தாவிடமே கொடுத்து விட்டார். அன்று இரவு புத்தர் ஆனந்தாவிடம்